நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதன் எதிரொலியாக தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விதிகளை மீறி செயல்படக்கூடிய பேருந்துகளை சிறைபிடிக்க போக்குவரத்து ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், ஏற்கனவே இது சம்பந்தமா பலமுறை எச்சரிக்கை விடுத்துமே கூட ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வசூலிக்கப்படுது அப்படிங்கிறது தான் புகாராக இருக்கு. இப்போ அந்த பேருந்தை சிறைபிடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏராளமான பயணிகள் சொந்த ஊருக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகிறார்கள். ஆம்னி பேருந்துகள்ல முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த பயணிகளுக்கு ஒரு உச்சக்கட்ட ஷாக்காக அமைந்தது. வழக்கமாக வசூலிக்கப்படக்கூடிய கட்டணத்தை காட்டிலும் 3 மடங்கு கட்டணம் என்பது கூடுதலாக விலை நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் செயலிகள் மூலமாக அந்த டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது 3 மடங்கு கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக செய்திகளும் வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல ஆம்னி பேருந்துகள் கட்டணம் வசூலிப்பு தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் தலைமையில ஆம்னி பேருந்து சங்கத்தினரோடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. தமிழக போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி தலைமையில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சங்கத்தினரை நேரில் அழைத்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஆணையர் அலுவலகத்துல இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனையில பல்வேறு வழிகாட்டுதல்களும் எச்சரிக்கையும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ந்து புகார்கள் வருவதால் அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். பண்டிகை காலங்களில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க மண்டல வாரியாக அதிகாரிகளுக்கும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை நாட்கள்ல அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மோட்டார் வாகன ஆய்வாளர்களை சுங்கச்சாவடியில பணியமர்த்தி தமிழ்நாடு மற்றும் பிற மாநில ஆம்னி பேருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி உரிய வரி மற்றும் ஆவணங்களை நடப்பில் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய வாகனங்கள் மீது நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசும் ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்களும் இணைந்து ஒரு கட்டண வரம்பை நிர்ணயித்திருந்தார்கள். அந்த கட்டண வரம்புக்கு மீறி கூடுதலான கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய பட்சத்தில் பயணிகள் புகார் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் எந்தவித பாரபட்சமும் இன்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை தற்போது போக்குவரத்துறை தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் எல்லாம் ஏற்கனவே ஆம்னி பேருந்துகள் இது போன்று பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி கூடுதல் கட்டணம் வசூலிப்பது நடைமுறையாக இருந்து வந்தது. கடந்த பொங்கல் பண்டிகையின் போதும் கூட இது போன்று நடவடிக்கைகள்ல ஆம்னி பேருந்துகள் ஈடுபட்டதன் விளைவாக ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்து கழக அதிகாரிகள் சிறைப்பிடித்த தருணங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அது போன்ற சூழலை இந்த தீபாவளிக்கும் நீங்கள் கொண்டு வந்து விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து ஆணையரம் தரப்புல தொலைபேசி எண்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மண்டல வாரியாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்க வேண்டிய எண்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் புகார் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆர்டிஓக்கள் நேரடியாக அந்த பேருந்தில் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்குவதற்கு திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதற்கான வலியுறுத்தல்களும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூட்டத்தில் முறையான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு அரசின் விதிகளுக்கு உட்பட்டு பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விதிகளை மீறி செயல்படும் வாகனங்களை சிறை வைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.